இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கான தேர்வு நடைமுறை ஜனநாயக ரீதியில் நடைபெற்றதாக பலரும் எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் அதிர வைக்கும் பின்னணி செய்தி ஒன்று வெளியாகிருக்கிறது. அதாவது தலைமை பயிற்சியாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் கௌதம் கம்பீர் பல மாதங்களுக்கு முன்பே இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தெரிவு செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே IPL தொடரின் இடையே இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கான விண்ணப்பம் ஏற்கப்படுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்தது. எனினும் IPL தொடரின் பயிற்சியாளராக இருந்த பலரால் தங்கள் பணிச்சுமைக்கு இடையே இது குறித்து சிந்திக்கவும் முடிவு செய்யவும் முடியாத நிலை இருந்தது என்றாலும் கூட இந்திய மகளிர் அணி பயிற்சியாளரான தமிழகத்தைச் சேர்ந்த WB ராமன் மற்றும் கௌதம் கம்பீர் ஆகியோர் மாத்திரமே விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தனர். அவர்கள் இருவருக்கும் நேர்முக தேர்வு நடைபெற்றது. அதன் பின்னர் ஒரு மாத காலத்துக்கு அந்த முடிவுகள் வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து கௌதம் கம்பீர் 2024 2020 உலகக்கோப்பை முடிந்ததன் பின்னர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டார். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கௌதம் கம்பீர் அதிலிருந்து விலகியதும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்பதற்கான ஒரு ஆயத்த நிலையே என்றும் கூறப்படுகிறது.